अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்தார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைகளை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கின்ற வேதாந்த தேசிகன் 187வது ஸ்லோகத்திலே இந்த பாதுகையினுடைய பெருமையை ஆதிகவியான வால்மீகியும் கூட மிகவும் விசேஷமாக கொண்டாடியிருக்கிறார் என்று அருளி செய்கிறார். அதாவது இது இந்த அபிஷேக பத்ததி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். இது பட்டாபிஷேகம் செய்து சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்ற பாதுகை, அதை பற்றின தத்துவங்களை தெரிவிக்கிறார் இந்த பகுதியிலே வேதாந்த தேசிகன். அதிலே இப்படி இந்த ஸ்லோகத்திலே ஆதிகவியாலும் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட ஒரு பெருமையுடையது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். वसिष्ठमुख्यैः विहिताभिषेकां राज्यासने रामनिवेशयोग्ये तुष्टावरङ्गेश्वरपादरक्षे प्राचेतसः त्वां प्रथमः कवीनां ரங்கேஸ்வர பாதரக்ஷே என்று தெரிவிக்கிறார். ரங்கேஸ்வரன் ஸ்ரீரங்கநாதன், அவனுடைய பாதுகளை குறித்துத்தான் இந்த ஸ்தோத்திரமானது அருளி செய்யப்பட்டது. ஆனால் இது ராமபிரானுடைய பாதுகையினுடைய விஷயங்களை இப்பொழுது தெரிவிக்கிறது. அதாவது ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற ரங்கநாதன் வேறு, ராமபிரான் வேறு அல்லவே. சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் ரங்கநாதனையே சக்கரவர்த்தி திருமானாக ராமபிரானாக அனுபவிக்கிறார் அவர். அதனால் அந்த ரங்கநாதன் தான் ராமபிரானாக வந்து அவதரித்தான் என்று அந்த அர்த்தத்தையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அதனால ரங்கேஸ்வர பாதரக்ஷே, இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிற பொழுது ரகுநாத பாதரக்ஷே என்று சொல்லுவார். அப்போ ரகுநாதனுடைய பாதரக்ஷையா அது ரங்கேஸ்வரனுடைய பாதரக்ஷையா என்றால் ரங்கேஸ்வரன் வேறு ரகுநாதன் வேறு என்கிற எண்ணமே நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால அது அவனுக்கும் உண்டு இவனுக்கும் உண்டு என்கிறது கருத்தை நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அப்போ ரங்கேஸ்வர பாதரக்ஷே, அப்படிப்பட்ட பாதரக்ஷையே வசிஷ்ட முக்கியைஹி விஹிதாபிஷேகாம், வசிஷ்ட முக்கியைஹி வசிஷ்டர் முதலான முக்கியமான மந்திரிகளாலே அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த பாதுகை. எங்கேன்னு கேட்டா ராமநிவேசயோக்கியே ராஜ்யாசனே, ராமபிரான் எழுந்தருளி இருக்கத்தக்கதான அந்த ராஜ்யாசனம், ராமபிரான் எழுந்தருளி இருக்க வேண்டிய சிம்மாசனத்திலே இப்பொழுது ராமபிரானுக்கு பதிலாக அவனுடைய பாதுகைகள் எழுந்தருளி இருக்கின்றன என்று அதை சொல்லுகிறார். இதனால என்ன ஆச்சு என்னால் எல்லாரும் துஷ்டாவா என்று அங்க இருக்கிறவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன பண்ணினார், ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இந்த பாதுகையை கொண்டு போய் அங்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கபடினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை.
அப்படி சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினார்கள்னா, துவாம் பிரதமஹா கவீனாம் பிராச்சேததா துவாம் துஷ்டாவா. ஆஹா, கவீனாம் பிரதமஹா பிராச்சேதசா. கவிகளுக்குள்ளே முதல் கவி யார் என்றால் ஆதி கவி வால்மீகி தான். அவர் துவாம் துஷ்டாவா, உன்னை துதித்தார் என்கிறார். அதாவது வால்மீகிக்கு ஆதி கவி என்று பெயர் உண்டு. காரணம் என்ன என்னால், வால்மீகிக்கு முன்னாலே இருந்தவர்களெல்லாம் ஒரு கவியாக இப்படி, அதாவது செய்யுள் நடையிலே, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய செய்யுள் நடையிலே ஸ்லோகங்களை ஏற்றுவது என்பதை முதலிலே ஆரம்பித்து வைத்தவர் யார் என்னால் வால்மீகி தான். அதற்கு முன்னாலே கிடையாது. வேதங்கள் அவைகள் அனாதி. அனாதி என்றால் இன்ன காலத்தில் ஏற்பட்டவை என்றே சொல்ல முடியாதபடிக்கு எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவை வேதங்கள். அந்த வேதங்களுடைய இதாத்தான் உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. சிரோபாகமாக முடிவு பகுதிகளாக உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. இப்போ இந்த வேதங்கள் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் தனியான இலக்கணங்கள், சாந்தசம் என்று சொல்லுவார்கள். அது சந்தஸ்துக்கள் என்று தனியாக இலக்கணங்கள். அதெல்லாம் நாம் செய்யுள் நடை என்று சொல்ல முடியாது. சில வேத வாக்கியங்கள் நீள உரைநடை வாக்கியமாக கூட இருக்கும் அது. ஆனால் அந்த வேத வாக்கியங்களிலே செய்யுள் கிடையாது, செய்யுள் நடை என்று சொல்ல முடியாது. அதற்கு பிறகு பல நூல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வால்மீகி என்கிற முனிவர் ஏற்பட்டு முதலிலே ராமச்சரித்திரத்தை இயற்றினாரே, அவர்தான் அந்த கவிநடையிலே இயற்றினார். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த கவிகள் ஸ்லோகங்கள் எல்லாம், இதுக்கெல்லாம் ஆரம்பம் யாருன்னா வால்மீகி தான். அதனால அவரை என்ன சொல்லுகிறார்கள், ஆதி கவி என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் கவி பிரதமஹா கவீனாம், கவீனாம் பிரதமஹா என்று சொல்லுகிறார். கவிகளுக்குள்ளே முதல்வர் அவர் தான். முதல்ல வந்தார். அவருக்கு என்ன பேரு, பிராச்சேதசா. பிராச்சேதஸ் என்று அவருடைய பெயர். அது பிரச்சேத முனிவருடைய, பிரச்சேதருடைய பிள்ளை என்கிற ஒரு அர்த்தத்திலே பிராச்சேதஸ் என்று பெயர். அவர் என்ன பண்ணினார், துவாம் துஷ்டாவா, உன்னை துதித்தார் என்று சொல்றார். வால்மீகி ராமாயணத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் அயோத்தியா காண்டத்திலே அப்படி அந்த பாதுகையை பற்றின கொஞ்சம் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. பாதுகை ராஜ்யம் ஆளுகின்ற பொழுது எல்லாரும் சுபீட்சமாக இருந்தார்கள், யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை என்று இப்படியெல்லாம் அந்த பாதுகையினுடைய ஒரு பெருமையை வால்மீகி வர்ணித்திருக்கிறார் அல்லவா. அதை கருத்திலே கொண்டு என்ன சொல்லுகிறார், கவீனாம் பிரதமஹா பிராச்சேததா துவாம் துஷ்டாவா, உன்னை அவர் துதித்தார். எப்பொழுது இந்த பாதுகையானது வசிஷ்டர் முதலானவர்களாலே ராமபிரானுடைய சிம்மாசனத்திலே எழுந்துள்ள பண்ணப்பட்டதோ அப்பொழுதே ஆதிகவியான வால்மீகி துதித்தார், உன்னை துதித்தார் என்று இந்த ஸ்லோகத்திலே அதை சொல்லுகிறார். ஆக என்ன தெரிவிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்திலே, ஆதிகவியான வால்மீகியாலும் துதிக்கப்பட்ட பெருமையுடையது இந்த பாதுகை என்று அந்த அர்த்தம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மேலே அடுத்தபடியாக 188வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார், ஒரு ராஜாவுக்கு 2 கடமைகள் உண்டு. என்ன 2 கடமைகள், தனக்கு வேண்டியவர்களை வாழ்வித்தல், தன்னுடைய குடிமக்களை வாழ்வித்தல், விரோதிகளை அழித்தல். 2ம் பண்ண வேண்டும். இஷ்ட பிராபணம் அனிஷ்ட நிவிருத்தி 2ம் பண்ண வேண்டும். அந்த காரியத்தை ராமபிரான் எப்படி செய்தான் என்னால், தான் நேராக எழுந்தருளி விரோதிகளை அழித்தான், தன்னுடைய குடிமக்களை ரட்சிக்கிற காரியத்தை உன்னிடத்திலே கொடுத்தான் என்று அப்படியாக அந்த பாதுகையை பார்த்து அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ரக்ஷோவதார்த்தம் மணிபாதரக்ஷே ராமாத்மனோ ரங்கபதே பிரவாசே ரக்ஷோபகாராத் பவதீவிதேனே ராஜன்வதீம் கோசலராஜதானீம். ஹே மணிபாதரக்ஷே, மணிகள் இழைக்கப்பட்ட பாதுகையே என்று அந்த பாதுகையை அழைத்து சொல்லுகிறார். ரக்ஷோவதார்த்தம், ராட்சசர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினான், ராமாத்மனோ பிரவாசே ரங்கபதேஹே மணிபாத ரக்ஷே. அவன் ரங்கநாதனுடைய மணிபாத ரக்ஷை இது.
அது என்ன ஆச்சு? ராமனாய் அவதரித்திருக்கின்ற ரங்கநாதன், ரங்கபதேகே ராமாத்மனஹா பிரவாசே, அதாவது ராமனாய் வந்து அவதரித்திருக்கிற ரங்கநாதனுடைய பிரவாசம் என்கிறார். அதாவது காட்டிற்கு சென்ற நிலை. அப்பொழுது தண்டகாரண்ய பிரயாணத்திற்கு அவன் சென்றான் அல்லவா? அப்பொழுது ராமபிரான் ராட்சதர்களை அழிக்க சென்று விட்டான். அப்போ இவர்களை எல்லாம் ரட்சிக்கணுமே, ராஜ்யத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கணுமே. அதுக்காக என்ன பண்ணினான்னா, ரக்ஷோபகாராத்து பவதி வித்தேனே, ரக்ஷோபகாராத்து, அதாவது ரட்சிக்க வேண்டும் என்ற ரட்சிக்கிற உபகாரத்தை செய்வதற்காக என்ன பண்ண, யாரை ரட்சிக்க வேண்டும்? கோசல ராஜதானீம், கோசல தேசத்தில் இருக்கிற அயோத்தியா பட்டணம், அதை அதுல இருக்கிறவர்களை எல்லாம், கோசல தேசத்தெல்லாம் இருக்கிறவர்களை எல்லாம் ரட்சிக்க செய்ய வேணும். அதற்காக என்ன பண்ணினான்னா, ராஜன்வதி வித்தேனே, ஒரு ராஜாவை உடையதாக அப்படி செய்யப்பட்டு விட்டாய். அதாவது ராட்சதர்களை அழிப்பதற்காக ராமபிரான் காட்டிற்கு சென்று விட்டான். அப்பொழுது கோசல தேசத்தில் இருக்கிறவர்களை ரட்சிப்பதற்காக என்ன பண்ணினான்னா, உன்னை கொண்டு போய் ராஜாவாக அந்த இடத்திலே ராஜா அந்த சிம்மாசனத்திலே எழுந்துருள பண்ணினார்கள். ஆயினாலே ராமபிரான் காட்டிற்கு சென்று விரோதிகளை அழித்தான், நீ நாட்டிலே இருந்து குடிமக்களை ரட்சித்தாய் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்துல அழகான பதப்பிரயோகம், ரக்ஷோபவதார்த்தம் ரக்ஷோபகாராத் என்று ரெண்டுத்தையும் ரக்ஷ அந்த சப்தத்தால, ரக்ஷோவதார்த்த ரக்ஷா அப்படின்னா ராட்சசர்கள், ரக்ஷோவதார்த்தம் என்னால் ராட்சசர்களை அழிப்பதற்காக, அதே ரக்ஷோபகாராத் என்று சொன்னால் ரட்சிக்காகிற உபகாரத்தை செய்வதற்காக என்றும் கிட்டத்தட்ட இது விரோதாபாசம் என்று சொல்லுகிறார் போல ஒரே சப்தத்திற்கு இரண்டு விதமான விரோதமான அர்த்தங்கள், அதாவது கொல்லுவதற்காக என்றும் காப்பதற்காக என்றும் ஒரே சப்தமானது இந்த ரக்க என்கிற சப்தத்தாலே அப்படி நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. மிக அழகான சப்த பிரயோகத்தாலே இந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். இப்படி ராமபிரான் ராட்சதர்களை அழிப்பதற்காக அவன் தண்டகாரண்யத்திற்கு சென்ற பொழுது, நீ அயோத்தியாவாசி ஜனங்களை ரட்சிப்பதற்காக நீ அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டாய் அல்லவா என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அர்த்தத்தை தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।